இறைவனில் மகிழ்ச்சியாய் வாழும் இதயம் எந்த சூழ்நிலையிலும் தளராது, ஏனெனில் ஆண்டவரே அதன் பலம். இறைவார்த்தை. ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை. நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சிந்தனை. உண்மையான பலம் எம் உடல் வலிமையிலோ செல்வத்திலோ பதவியிலோ இல்லை. அது இறைவனில் மகிழ்ச்சியோடு வாழ்வதிலேதான் உள்ளது. சோதனைகள் வந்தாலும் மனம் சோர்ந்தாலும் இறைவனின் அன்பை நினைக்கும் போது எம் இதயம் புதுப்பிக்கப்படுகிறது. இன்றும் எமது புதிய நாளை மகிழ்ச்சியோடு இறைவனை நம்பி ஆரம்பிப்போம். அவர் எமக்கு தேவையான பலத்தையும் ஆசீரையும் அளிப்பார். செபம். அன்பு நிறைந்த தந்தையே, இந்த அழகான புதிய விடியலை எனக்கு தந்ததற்கு உமக்கு நன்றி கூறுகிறேன். எப்போதும் உம்மிலே மகிழ்ச்சியோடு வாழும் இதயத்தை எனக்கு தாரும். என் மனதில் இருக்கும் சோர்வு, பயம், கவலை அனைத்தையும் அகற்றி உமது சமாதானத்தாலும் மகிழ்ச்சியாலும் என்னை நிரப்பியருளும். நான் பேசும் வார்த்தைகள் பிறருக்கு ஆறுதலையும் நான் செய்யும் செயல்கள் உமது அன்பை வெளிப்படுத்துவதாகவும் அமையட்டும். நான் எடுக்கும் ஒவ்வொரு முடிவுகளிலும் நீரே கூட இருந்து என்னை வழிநடத்தும். என் குடும்பத்தையும் நண்பர்களையும் நோயுற்றவர்களையும் துயரத்தில் இருப்போரையும் உமது கருணை கரங்களில் வைத்து காத்தருளும். இன்றைய நாள் முழுவதும் உமது சித்தத்தின்படியே வாழ்ந்து என் வாழ்க்கை உமக்கு மகிமை சேர்க்கட்டும். ஆமென்.